சொல்லுங்க. வாழ்க்கையில புண்ணியம் செய்தவர்களை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்க? அன்மேரிடுன்னு சொல்லுவாங்க. யோ, ஓடாத நில்லியா. எங்க? ஹோட்டல்ல மட்டும் ஏன் சாப்பாடு டேஸ்டா இருக்கு தெரியுமா? தெரியலமா. அங்க எல்லாம் ஆம்பளை தான் சமைக்கிறாங்க, அதான் நல்லா இருக்கு. இனிமே வீட்ல நீங்களே சமைங்க. அடியே எதுக்கு வத்தி குச்சியை பத்த வச்சு இட்லி மேல வச்சு பாக்குற? யூடியூப்ல பார்த்து செஞ்சா இட்லி பஞ்சு மாதிரி இருக்கும்னு சொன்னான், அதான் தீ பிடிக்குதான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். இல்லாம குடிக்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, நேத்து நைட் ஏன் குடிச்சீங்க? தேங்காய் எண்ணெய் ஊத்தி வைக்க பாட்டில் இல்ல, நீ தானே செல்லம் சொன்ன, அதுக்காகத்தான். மரியாதையா கிரிக்கெட் மேட்ச்ல வை. முடியாது. என்ன பண்ணுவ? பாத்துக்கிறேன். என்ன பாத்துக்குவ? நீ எந்த சேனல் போடுறியோ அதையே பாத்துக்கிறேன். 7 ஜென்மத்துக்கும் நான் தான் உங்களுக்கு பொண்டாடியே இருக்கணும். எதுக்கு? வீடு கூட்டுறதுல இருந்து கேட் பூட்டுற வரைக்கும் எல்லாத்தையும் என்னையவே செய்ய சொல்றதுக்கு மிதி வாங்காம ஓடி போயிடுது. முடிய எவ்வளவு குறைக்கணும்? என் பொண்டாடி கையில மாட்டாத அளவு குறைச்சிடுங்க பாஸ். உங்களோட கஷ்டம் புரியுது பாஸ். இப்பதான் புரியுது எல்லாரும் ஏன் அடிக்கடி மொட்டை போடுறாங்கன்னு. எப்படியோ ஒரு வழியா அப்பா கடையை தேடி கண்டுபிடிச்சு சரக்கு வாங்கியாச்சு. மச்சானும் நானும் ஹாப்பியா இருக்கோம். ஆனா பீர் தான் குளிங்க இல்ல. நண்பர்களே, இந்த உப்பு விடுத்தி ஊர் மட்டும் அழகு இல்ல, இங்க உள்ள யாழினி, சந்தியா, கீர்த்தனா இவங்களும் அழகுதான். சும்மா சொல்லாதடா டேய். நம்பி கேமராலாம் வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம யூடியூப், இன்ஸ்டாகிராம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தமிழ்நாட்டு மக்கள் நம்மள கைவிட மாட்டாங்கடா பூனை பையலே. சேனல் பெயர் நம்ம உப்பு விடுதி.